என் பொண்டாட்டியோட அறுபது பெருமையிலாம் சொல்ல போகிறேன். இப்போ எத்தனை வருஷமாக சமைச்சிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் சமைக்கிறான். பிரியாணி வந்து செய்யறேன். அம்மா பிரியாணி சாப்பிட்டு பாரு, ஆயுஸ் 100 எவ்வளோ. நல்ல பிரியாணி வாங்க, அம்மு கடைக்கு வாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனா அம்மு vlogs. இன்னைக்கு என்ன வீடியோன்னு தமிழ் பார்த்தனே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கேட்டதை வந்து வார வாரம் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்காக தான் இந்த வீடியோ, சண்டே சமையல். ஓகே, ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோக்குள்ள. என்ன சமையல் என்ன ஏதுங்கிறது வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையானதெல்லாம் முன்னாடி எல்லாமே பண்ணி வச்சிட்டோம். இன்ட்ரோ வந்து இப்போ கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாமே பண்ணி வச்சிட்டோம். ஆக்சுவலி மறந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் கேட்டாங்களே ஞாபகம் வந்ததுக்கப்புறம் தான் சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி எதுக்குன்னு சொல்லி எடுத்துட்டோம். சரி வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறோங்கிறத பார்ப்போம். கறி வேக போட்டாச்சு, எல்லாமே அரிஞ்சு வச்சாச்சு. எல்லடா அரைப்பேன், எதுவும் அரைப்பாங்க, மிக்சியில் தான் அரைப்பாங்க. வாயில கொல்லி வைக்க. யார் பிரியாணி செய்யறா தெரியுமா? நான். தக்காளி தனியா கொஞ்சம் தக்காளி தனியா அரைச்சிடணும், சின்ன வெங்காயம் தனியா அரைச்சிடணும், இஞ்சி பூண்டு மிளகா தனியா அரைச்சிடணும். கரெக்டாக மிளகா அரைக்கூடாதா? சரி, இந்த அரைச்சி போறதெல்லாம் எனக்கு தெரியாது. இவதான் சொன்னா அரைச்சி போடு நல்லா இருக்கும்னு. ட்ரை பண்ணுங்க. போதுமா? போதும். இதெல்லாம் அரைச்சி செஞ்சால் முஸ்லீம் பிரியாணி டேஸ்ட் வரும்னு சொல்லி சொல்கிறா. பிரியாணி டேஸ்ட் மட்டும் வரலாம், மண்டை உடச்சி மாவுல போட்டுறேன். எந்த ஒலி. எஸ். இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து அரைச்சிட்டோம். இப்போ இந்த வெங்காயத்தை தனியாக அரைக்கணும். சின்ன வெங்காயம் எல்லாச்சும் பத்துறதுக்கு பெரிய வெங்காயத்தை எடுத்து போட்டோம். அஃப்கோர்ஸ். கழுவலையா? அப்படியே போட்டுக்கலாமா? அதுக்கு இது ரெண்டும் ஒன்றாவே அரைச்சிக்க வேணாடா. இதுவே லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. இல்லை இன்னும் அரையணும்ல. லைட்டாக தண்ணி விட்டாரு. தண்ணியில் விடலாமா? இது ரொம்ப லூஸாக இருக்குடா. சூப்பராக இருந்துச்சு. இதை ஏன் இப்போ தீனா எடுக்கிறான்னா என்னால் எடுக்க முடியாது. செம்ம டைட்டாக இருக்குது, மேலே லூஸாக இருக்குது. இது வந்து ஆனியன். நல்லா உள்ள எல்லாத்தையும் எடு, கைவிட்டு. இது வந்து ஆனியன். அவங்களுக்கு தெரியாது பாரு. ஃபன் ஃபன். அவங்களுக்கு செய்ய தெரியும்ல, அப்படியே நம்ம சொல்லிருக்கோம். ஜஸ்ட் அவங்க கேட்டாங்க. இப்படிதான் கைஸ் லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்கோம். தப்பா போயிங்க. ஐயோ, ஏன்னா அரைச்சவங்க எதுக்கும் கண்ணெரியுமா? ஆமாம். ஐயோ, கண்ணம் பாரு. சின்ன வெங்காயம் அதிகமாகவே கண்ணெரியும், ஒலிக்கவே. ஓகே, இப்போ வந்து இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் இஞ்சியும் பூண்டு நிறைய சேர்த்தேன். பூண்டு பிடிக்க மாட்டேன் உனக்கு. இந்த தண்ணி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக. நீங்கள் தின்னு லைட்டாக அநியாயத்துக்கு பண்ணாத, கொஞ்சம் போதும். கண்ணெரியுதுடா எப்பாடே.
ஐயோ நல்லா அரையணும். இன்னுமா கயிறு போகும்போது ஏய் அரையணும். டேஸ்ட் மட்டும் வரணுமா? மசாலா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், பட்டை, பிரியாணி இலை, பூ, கிராம்பு, இது வந்து சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, இது வந்து டொமேட்டோ, இது வந்து நெய், இது வந்து மகாராஜா இன்ஸ்டன்ட் பிரியாணி பேஸ்ட். இது வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம எடுத்து இந்த மட்டன் வந்து நம்ம வேக வச்சிட்டோம். ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். வேக வச்சா தான் ஈஸியாக நம்ம முடிக்க முடியும். வேகும் நல்லாயிருக்கும் பிரியாணி ஆனதுக்கப்புறம். இல்லைன்னா ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டேட்டா பிரியாணி செய்ய போகிறோம். செய்யலாம். கட் பண்ணி பாருங்க. பிஸ்மில்லாஹ். கட் பண்ணி இதுதான் செய்வாங்க. என் பொண்டாட்டோட அறுபது பெருமையெல்லாம் நான் சொல்ல போகிறேன். இப்போ எத்தனை வருஷமாக சமைச்சிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் சமைக்கிறான். பிரியாணி வந்து சமைப்பா எல்லாமே பண்ணுவா. பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்டாட்டி ட்ரை பண்ணுறா. அது எப்படி இருக்கு எப்படி ஏதுங்கிறது வந்து எனக்கு டெஸ்ட் பண்ணுவேன் இன்னைக்கு. அதை தான் நீங்கள் பண்ண போகிறோம். மட்டன் பிரியாணி. என் பொண்டாட்டிக்கு பக்குவம் தூக்கத்தில் கூட இந்த நக்குவங்கிறது அடுத்து வருமா இல்லை தூக்கத்தில் கூட பிரியாணி செஞ்சாத செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் செய்வா. எனக்காக ஸ்பெஷலாக ட்ரை பண்ண எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தா. ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி செய்ய போகிறாங்க. அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நான் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, மாறிடுச்சு. ஓகே போகலாமா? ஆ இன்னைக்கு சமையல் அடிபாலின்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லு ஒரே பெருமையா இருக்கா. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம். ஷார்ட்ஸ் வேணுமா? நீட்டே ஏன்
இதாகிடுமா பார்த்தீங்க அது வதங்க புரியுது. மசாலா வந்து வெந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக ரைஸ் போட்டு நம்ம பிரியாணி செஞ்சிடலாம். முன்னாடி வாருங்க பாவம் அங்கேருந்து வந்துட்டுருக்கான். என்னம்மா ப்ரோட்டீன் கண்டென்ட் சாப்பிடுவோம். எனக்கு புரியல. ப்ரோட்டீன் எக்கு சாப்பிட்றீங்களா? முடிச்சிட்டியா? இன்னொன்று இருக்குது பேலன்ஸு. என்னோட எக்கு பாதி நான் தான் சாப்பிட்டேன். அதுக்கு என்னோட எக்கு என்னோட பாதி ப்ரோட்டீன் நான் தான் சாப்பிட்டேன். ஓ ஓகே. கரெக்டாக 4 ஊற்றணும். கொஞ்சம் கம்மியாக வந்துச்சுன்னா சூடாக இருக்குது. கரண்டில் மோந்து ஊற்றுறத பாருங்க. இல்லை கரெக்டாக இருக்கு. பர்ஃபெக்ட். உப்பு கரெக்டாக இருக்கா? அவ்வளோ நம்பிக்கை கொண்டாடி மேலே. செம்மையாக இருக்குது சீரியஸாக. இது உண்மையாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அரிசி போட்டால் உப்பு பத்தாம பேசணும். அரிசி போட போகிறேன் கைஸ். அது முன்னாடிக்கு கை ஏட்டாது, அது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும்ல, அதனால நான் போடுறேன். பாவம் தெரிக்கும். அரிசி வந்து மிக்சர் இல்லாமல் நம்ம இதில் போட்டுறோம். அவ்வளோதான். இன்னும் நம்ம மிக்சரில் கிளறி இல்லாமா? தின்னு பாருங்க, தூக்கத்தில் கூட இருந்துச்சு நக்குவீங்க. அம்மு செஞ்ச பிரியாணி சாப்பிட்டு பாரு, ஆயுசு 100. போடு சொல்ல. என் ஃபியூச்சர்ல திடீர்னு நம்ம ஒரு டிஃபன் ஸ்டால் போடுறோம், அதுக்கு மேலே எழுதுற வசனம் வேணுங்கிற. அம்மு பிரியாணி சாப்பிட்டு பாரு, ஆயுசு 100. நல்ல பிரியாணி வாங்க, அம்மு கடைக்கு வாங்க. பேசாம இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிடலாமா? பிரியாணி எப்படி இருக்குன்னு பாரு. 3 நிமிஷம் பாருல முன்னேற மாதிரி. அவ்வளோதான் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரியாணி முடிஞ்சுது. வெந்துருச்சுன்னா என் முன்னாடி கைப்பட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே காய்ஸ், சாப்பாடு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு, கிளறி விட்டுருக்கேன். ஆனால் நம்ம சீரக சம்பா அரிசி பாஸ்மதியில் செஞ்சுருக்கலாம். பாஸ்மதியில் சீரக சம்பா தான் டேஸ்ட் கொடுக்கும். சீரக சம்பா தான் பிரியாணி அரிசி. கடைசியில் வந்துட்டு வாங்க முடியல. இன்னும் கொஞ்சம் மட்டும் வேக வேண்டியது இருக்கு, வெந்துடும். வெந்துருச்சுன்னா என் முன்னாடி கை பக்கும். காய்ஸ் பிஸியாக இருக்கீங்க, என் முன்னாடி சாப்பிட்டு எப்படி இருக்கும் போது தம் போட முடியாது நம்மளால, அதனால மேலே ஹீட்டாக கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற பொருளாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சட்டி அந்த சட்டியில் தண்ணி அது இன்னும் நிறையா இருந்துச்சு, அதனால தூக்கி அப்படியே வச்சோம். ஆஃப் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீ சொல்லு, உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்காதுன்னு பயமா இருக்கு. நல்லா இருக்காதுன்னு நீ சொல்லக்கூடாது. இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன். நல்லா இருந்தாலும் சொல்லிடுங்க, நல்லா இல்லைனாலும் ஓப்பனாக சொல்லிடுங்க. என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிடுங்க, நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் சொல்லக்கூடாது. இரு, நான் ஓப்பன் பண்ணி கிளம்பி விடுறது நீ பார்க்கணும்.
சுடுதுக்கு. வாவ், என் பொண்டாட்டி செஞ்ச பிரியாணியை பாருங்க guys. ஏன்டா இது எப்படி இருக்கு? அது உங்களுக்கு சீரக சொன்னா புரியாது சார். சீரக சம்பாலை செஞ்சிருந்தா என்ன செம்மையா இருந்திருக்கு. சீரியஸா வேற லெவல் இருக்கு. ஸ்மெல் சத்தியம் வேற லெவல் இருக்கு. எனக்கு அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. நீ எப்படி எடுத்துட்டு வந்து பரிமாறுவேன்னு இருக்கு எனக்கு. இது தயிர் பச்சடி மட்டும் பண்ணிக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கலக்கிக்கலாம். சீரியஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற. சரி டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ டேஸ்ட் பண்றீங்களா இல்ல? நான் டேரக்டா சாப்பிடுறேன். சரி, நல்லா தான் இருக்கு. ஸ்மெல்லு ஓப்பனாக சொல்லட்டுமா? இது வந்து நான் பெருமைக்கு பேசுகிறேன்லாம் நினைக்கிறேன்னா, நான் வந்து இப்போ ஒரு சமையல் இது வந்து ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இது எப்படி இருக்குது, டேஸ்ட் அந்த மாதிரி இருந்திருக்குன்னு வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியாக. அந்த மாதிரி எனக்கும் தெரியுது. சீரியஸாக அது நல்லா இருக்குது. ஸ்மெல்லேயே அந்த உப்பு மசாலா இது எல்லாமே ஒரே ஈவனாக வருது. நல்லா இருக்குன்னு தோணுது. நான் டேரெக்டாக வந்து சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிறியா? அங்கே சாப்பிடும்போது சாப்பிட்டு காமிக்கிறேங்க. ஓகே ஓகே சரி வா, இப்போ தயிர் வெங்காயமும் எதிர்பார்க்கவே இல்லை. காய்ஸ், முன்னாடி இந்த பிரியாணி குளிச்சுட்டு வந்தேன். ஆசையாக இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க போகிறோம். வாவ், பீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே நல்லா இருக்கு. முன்னாடி சங்கடம் பண்ணுங்கிறதாலும் நல்லா கிடையாது, சத்தியமாக நல்லா இருக்கு. சரி, என்ன குறைச்சிக்கணும், என்ன போடணும், ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கனா? எனக்கு தெரிஞ்சு நீ வாங்கி வந்த அளவுக்கு நீ போட்ட மசாலா எல்லாமே கரெக்டாக இடம் இருக்கு. சூப்பர், சீரியஸாக இருக்கு. நான் தயிர் மட்டும் வச்சு சாப்பிடுவேன். நான் எந்த பிரியாணியுமே தயிர் வச்சு சாப்பிடுவேன். அது எனக்கு தெரியும். சாப்பிடுவேன் தயிர் வச்சு வருவேன். நீ வீடியோ பண்ணுறங்கிறதுக்காகவே முன்னாடி கூட விடாம நான் ஃபஸ்ட்டே சாப்பிடுவேன். என்ன பண்ணுறேன் சார்? நீ சாப்பிடு. தயிர் வச்சு சாப்பிடுவேன். சாப்பிடு. சத்தியமாக நல்லா இருக்கு. நான் செய்கிறதெல்லாம் நீ நல்லா இருக்குன்னு உண்மையாலுமே சொல்லுவியா இல்லை சங்கடப்படக்கூடாது? இல்லை இல்லை சரியா? சீரியஸாக நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா சொல்லுங்களா? எவ்வளோ சாப்பிடுறேன். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நானா செஞ்சேன்னு இருக்கு. நானா செஞ்சேன்னு இருக்கு. ஓகே, இந்த சண்டே சமையல் ஏதாவது முடிஞ்சிச்சு. யாருமே சமைச்சா நெக்ஸ்ட் சண்டே ஏதாவது பிளான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதே வீடியோலாம் முதல்ல சொல்லிடு. ஓகே, என்னோட சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு இதான் ஒரு பெரிய அவார்டாக கூட நான் நினச்சிக்குவேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ மட்டன் பிரியாணி செய்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சது கிடையாது. இதை வந்து அரைச்சி ஊற்றணும்னு மட்டும் தான் சொல்லிக் கொடுத்தேன் ஃப்ரெண்டு. அதை தான் ட்ரை பண்ணேன். அவளுக்கு ஒரு தேங்க்ஸ். ஓகே, இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக யாராவது சேனல் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் உங்களுக்காக கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு சண்டேவாக இருந்தாலும் சரி, இடையில எப்போது என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. டேஸ்ட் அடிப்பொலி. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிரியாணி எப்படி செய்வீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுறீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். இனிமேல் வீக் டேஸ்லேயே விளாக்ஸ் நிறைய பார்ப்பீங்க. வீக்கெண்டில் இந்த மாதிரி சமையல் விளாக்ஸ் நிறைய பார்ப்பீங்க. இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.